அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஹஜ்ஃபர் சேனல். இந்த விலாகில் என்னோடய டே வந்து எப்படி போச்சுன்னு சொல்லியிருக்கேன். மார்னிங் எழுந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஏதாவது ஹெல்த்தியாக பண்ணலான்னு சொல்லிவிட்டு அகத்திக்கீரை வந்து வாங்கியிருந்தேன். அகத்திக்கீரை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க. அப்போலேருந்து இப்போ வரையும் வந்து அது ரொம்ப நல்லது. எல்லா பிளேஸ்லேயும் அவ்வளோ ஈஸியாக வந்து கிடைக்காது. அகத்திக்கீரைக்கு வந்து கசப்புத்தன்மை வந்து அதிகமாக இருக்கும். அது சூப்பாக செஞ்சுருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் அதுக்கு கசப்புத்தன்மை வந்து அதிகமாக இருக்கும். கசப்பு கொஞ்சம் இல்லாத மாதிரி தான் நான் வந்து செஞ்சுருந்தேன். குழந்தைங்களுக்கும் சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் இல்லையா, அதனால வந்து கசப்பு இல்லாமல் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் இதில் நான் சொல்லியிருக்கேன். கீரையை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து அந்த கீரையை வந்து போட்டு 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் வந்து சீரகத்தூள் சேர்த்து தண்ணி ஊற்றி அந்த கீரையை வந்து வேக வச்சு எடுத்துக்கணும். கீரை வெந்துக்கிட்டு இருக்கிற கேப்பில் வந்து நம்ம பாசிப்பருப்பை எடுத்து ஊற வச்சு நம்ம அதையும் வேக வச்சு நம்ம எடுத்துக்கணும். நம்ம எவ்வளோ கீரை சேர்க்குறோமோ அதுக்கு தேவையான அளவு நம்ம பாசிப்பருப்பு வேக வச்சு எடுத்துக்கணும். இந்த கீரை வந்து அவ்வளவு சீக்கிரமாக வந்து வேகாது. அதனால் நம்ம வந்து வேக வைக்கக்குள்ளேயே நல்லா வேக வச்சு நம்ம வந்து இதை எடுத்துக்கணும். மசாலாலாம் போட்டு தான் நம்ம வேக வைக்கிறோம். நான் வந்து இந்த கீரையை வந்து காலையிலே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கலான்னு செஞ்சுட்டேன். ஏன்னா வந்து காலையில் எடுத்தால் உடம்புக்கு இன்னும் நல்லதுன்னு சொல்லிட்டு. இது கூட வந்து நான் சப்பாத்தி பண்ணியிருக்கேன். சப்பாத்தியும் சாப்பிடலாம், பூரியும் சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். என்னோடய கிட்ஸுக்கெலாம் வந்து நான் இதுக்கு வந்து நான் பூரி தான் செஞ்சு கொடுப்பேன். கீரையை வந்து வேக வைக்கக்குள்ளே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து கீரை வெந்ததோன்னா நம்ம தாளிக்கிறதுக்கு வெங்காயம்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெயும் நெய்யும் சேர்த்துக்கோங்க. நெய் கொஞ்சம் இதில் நான் அதிகமாக சேர்த்துருக்கேன். இப்போ கடுகும் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துட்டோன்னா நம்ம வந்து இதில் வெங்காயத்தையும் சேர்த்து இதை நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நான் இதில் ரொம்ப மசாலாலாம் நிறையா நான் சேர்க்கலை. ரொம்ப மசாலா ஆட் பண்ணால் அது டேஸ்ட் வந்து வேறு மாதிரி ஆயிரும். அதனால் நான் வந்து சிம்பிளாக பண்ணியிருக்கேன், ஈஸியாக டைஜஸ்ட் ஆகுற மாதிரி. இந்த கீரை கிரேவி பண்ணதுக்கப்புறம் நிறைய வேலை இருந்துச்சு எனக்கு. ஊருக்கு போகிறதுக்கு வந்து பேக் பண்ணுறது, அப்புறம் மசாலாலாம் வந்து அரைக்கிறதுன்னு சொல்லிட்டு நிறைய வேலை இருந்துச்சு. அதான் டக்குன்னு வந்து இதை செஞ்சு முடிச்சுட்டு அந்த வேலை செய்ய ஆரம்பித்தாச்சு. இதில் வந்து முழு சீரகமும் சேர்த்து தாளித்தாலும் நல்லாயிருக்கும், டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். ஆனால் நான் வந்து இந்த முழு சீரகம் இப்போ அதில் சேர்க்கலை. உங்களுக்கு வேணும்னா நீங்களும் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கினதோடு நம்ம வேக வச்ச கீரையை வந்து இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கீரை கூடவே நம்ம வந்து வேக வச்ச பருப்பையும் இதில் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி நல்லா தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும். நம்ம கீரை கொதிச்சிக்கிட்டு இருக்கக்குள்ளே நல்லா தேங்காயை வந்து நல்லா பேஸ்ட் போல் நல்லா அரைச்சி இதில் நம்ம வந்து சேர்த்துக்கணும். தேங்காய் சேர்க்கறதுனால தான் வந்து இதில் உள்ள கசப்பு வந்து கொஞ்சம் வந்து அது கொஞ்சம் எடுத்துக்கும். அதில் உள்ள ஸ்வீட் வந்து இது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நீங்களும் வந்து இது உங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மந்த்லி ஒன்ஸாவது வந்து நம்ம இதே மாதிரி ஃபுட் வந்து நம்ம வந்து சேர்த்துக்கணும். இப்போது சூப்பரான கீரை வந்து ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இதெல்லாம் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் வந்து சீரகம் இதெல்லாம் வந்து பவுட்ரு பண்ணாமல் இருந்துச்சு. அதனால் வந்து இந்த ஜார் வந்து மசாலா ரெடி பண்ணுறதுக்குன்னு சொல்லிவிட்டு நான் இது வாங்கி வச்சுருக்கேன். இதில் ஈஸியாக சீக்கிரமே வந்து இதில் மசாலா வந்து கிரைண்ட் பண்ணி கொடுத்துரும். இப்போ சீரகம், மிளகு ஏதாவது நான் வந்து பவுட்ரு பண்ணணும்னா சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு வெறும் பாத்திரத்தில் லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்குவேன். எண்ணெயெல்லாம் ஊற்றாமல் வெறுமே ரோஸ்ட் பண்ணி அதை நான் எடுத்துகிட்டு தான் நான் வந்து அரைச்சி எடுத்துக்குவேன். இப்போ எல்லா பவுடரும் பண்ணியாச்சு. ஏலக்காய் தூள், பெருஞ்சீரகம் தூள், சீரகம் தூள். இப்போது எல்லா வேலையும் முடிச்சாச்சு. ஊருக்கு போகிறதுக்கு திங்ஸ்லாம் பேக் பண்ணலான்னு சொல்லிவிட்டு அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எல்லாரோடைய துணியும் நான் வந்து பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நம்ம வந்து ஒரு பிளேஸ் விட்டு இன்னொரு பிளேஸ் ட்ராவல் பண்ணணுன்னாலே நம்ம கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு தேவையான மெடிசின்ஸ் ஏதாவது எடுத்துக்கணும். ஒரு ஃபீவருக்கு, ஒரு இருமலுக்கு, இதே மாதிரி வந்து சின்னதாக நம்ம மெடிசின் வந்து எப்போதுமே நான் கேரி பண்ணிக்குவேன். அதே மாதிரி அந்த பேக்கில் வந்து எல்லா மெடிசினும் வந்து அதில் போட்டு அதையும் நான் எடுத்து வச்சுட்டேன்.
எங்கள் ரிலேட்டிவ் வீட்டில் வந்து ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் இருந்துச்சு. அதனால் வந்து அதுக்குள்ள ட்ரெஸ்ஸையும் வந்து நான் இதில் சேர்த்து பேக் பண்ணியாச்சு. டிஷ்யூ எல்லாமே நான் நிறையா ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன் வாங்கி. அதனால் எதுக்கு நம்ம வேஸ்ட் ஆக்கணும்னு சொல்லிட்டு அதையும் நான் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பிஸ்கட்லாம் ஓப்பன் பண்ணது அப்படியே இருந்துச்சு. அதனால் அதையும் ஒரு டப்பாவில் போட்டு அதையும் எடுத்து வச்சுட்டாச்சு. என்னுடைய இன்றைய டே வந்து இப்படி தான் போச்சு. இந்த விலாக் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.